ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல கறி குழம்பு சுவையில் அருமையான பலாக்கொட்டை குழம்பு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பலாப்பழ சீசன். அந்த சுவையான பலாப்பழத்தை சாப்பிட்டுட்டு உள்ளே இருக்க அந்த சீடு, அந்த கொட்டையை வேஸ்ட் பண்ணாமல் அதில் நிறைய டிஷஸ் பண்ணலாங்க. நல்ல புரோட்டீன் சத்து நிறைந்த அந்த பலாக்கொட்டை வேக வச்சா நல்ல சாஃப்டாக மாவு மாதிரி ஆயிடும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதில் நிறைய டிஷஸ் பண்ணலாம். இந்த மாதிரி மசாலாலாம் சேர்த்து நல்ல ஒரு குழம்பு வைக்கும்போது அப்படியே ஒரு கறி குழம்பு ஃபீல் இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தியோடலாம் சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். அதுவும் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபி ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாராட்டு நிச்சயம். ஸோ இந்த பலாப்பழ சீசன் முடியறதுக்குள்ள இந்த பலாக்கொட்டை குழம்பை மிஸ் பண்ணாமல் செஞ்சு அசத்திடுங்க. வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பலாக்கொட்டை எடுத்து வச்சுருக்குறேங்க. இது கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. கொஞ்சம் ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். பலாக்கொட்டை மேலே இருக்க தோலை கத்தி வச்சு உரிச்சு எடுத்துட்டு அந்த பலாக்கொட்டையை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சாச்சுங்க. பலாக்கொட்டை ரெடி. இனி அடுத்தது குழம்புக்கு தேவையான மசாலாவை நம்ம அரைச்சிப்போம். இப்போ இங்கே ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 துண்டு பட்டை, கூடவே ஒரு 2 கிராம்பு சேர்த்து ஃபஸ்ட்டு இந்த ட்ரை ஸ்பைசஸை இந்த மாதிரி ஓரளவுக்கு பொடிச்சு எடுத்துப்போம். இப்போ இதில் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் சேர்த்துருவோம். கூடவே ஒரு துண்டு இஞ்சி, 1 இன்ச்சு சைஸ் இஞ்சியை நல்லா இப்படி துளசி விட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. கூடவே ஒரு 6-7 பல் பூண்டு. இந்த இஞ்சி பூண்டெல்லாம் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு பலாக்கொட்டை கேஸ்ட்ரிக் ட்ரபிளை ஏற்படுத்தும். அது தவிர்க்கறதுக்கு இஞ்சி பூண்டு பெஸ்ட். இது கூட கொஞ்சம் தேங்காய் துண்டுகள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 கீத்து தேங்காவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. துருவன தேங்காய்னா ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக மல்லித்தூள் நல்லா நிறச்சி அளந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்தாச்சு. கூடவே காரமான மிளகாய் பொடி ஒரு ஃபுல் டீஸ்பூன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். கமகமன்னு வாசனையோட ஃப்ரெஷ்ஷான மசாலா ரெடி. அடுத்தது 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்குறேங்க. கூடவே ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய். இப்போ நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டு பொரிய விட்டுருவோம். அடுத்ததாக இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாவை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். வெங்காயம் இந்த மாதிரி நல்ல பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ கிரேவி கொஞ்சம் திக்காக கிடைக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. வெங்காயம் நல்லா முழுமையாக வதங்கணும். கொஞ்சம் பொறுமையாக வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே நல்லாவே இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிடுவோம். வெங்காயம் குயிக்காக வதங்கி வர்றதுக்கு இதில் உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்துருவோம். உப்பு சேர்த்தா டக்குன்னு தண்ணி விட்டு வெங்காயம் வதங்கிடும். இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்தாச்சு. நல்லா வதக்கிக்குவோம். ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் அரைச்சி வச்சுருக்கிற மசாலா விழுதை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். இந்த மசாலா அரைக்கிறதுக்கு நம்ம எல்லா பொருளுமே பச்சையாக சேர்த்தோம். அதாவது இஞ்சி பூண்டு வெங்காயம்லாம் வதக்காமல் அப்படியே சேர்த்து தான் அரைச்சிருக்கிறோம். ஸோ மசாலா இந்த வெங்காயத்தோடு சேர்ந்து கம்ப்ளீட்டாக நல்லா வதங்கி வரணும். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கி வரணும். ஸோ இந்த எண்ணெயில் மசாலாவை சேர்த்து விட்டுட்டு பொறுமையாக ஒரு 2-3 நிமிஷம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு வதக்கி விடுங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். இந்த காஷ்மீரி மிளகாய் பொடியில் பெருசாக காரம் இருக்காது. ஆனால் குழம்புக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். அதுக்கு வேண்டி மட்டுமே இந்த காஷ்மீரி மிளகாய் தூள். ஸோ வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்துக்கலாம். நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற 2 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்து அகைன் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருவோம். ஸ்டவ் கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு வதக்குங்க. ஏன்னா தக்காளி நல்லா வதங்கி சாஃப்ட் ஆகணும். இந்த மசாலாவும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கணும். நல்லா இந்த மாதிரி சுருளை வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிற அந்த பலாக்கொட்டையை சேர்த்துருவோம். பலாக்கொட்டை சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு
இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குவோம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கணும். அதே சமயம் பலாக்கொட்டையும் நல்லா வெந்து வரணும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா கிட்டத்தட்ட ஒரு 1.5 சொம்பு தண்ணிக்கு மேலே விட்டுட்டேன். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க. ஆல்ரெடி நம்ம வெங்காயம் வதக்கும் போது உப்பு சேர்த்துருக்குறோம். அதை ஞாபகம் வச்சுட்டு மீதி உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா எல்லாம் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இந்த பாத்திரத்துக்கான மூடியை போட்டு விட்டு நம்ம ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே வேக விடுவோம். குழம்பு நல்லா கொதிச்சு கொஞ்சம் திக்காகணும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா வாசனை வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு பர்ஃபெக்டாக குழம்பு ரெடியாக இருக்குது. நல்லா கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்கள். அந்த பலாக்கொட்டையும் நல்லா வெந்திருக்கும். நான் அதை இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு அழுத்தி காமிக்கிறேன். பாருங்கள், இப்படி அழுத்துனா நல்லா மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக போகுது. பாருங்கள், பலாக்கொட்டையும் நல்லா வெந்துருச்சு. மசாலாவோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி விட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அகைன் இந்த பாத்திரத்துக்கான மூடியை போட்டு விட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு 1-2 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம். இப்போ ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறோங்க. பர்ஃபெக்டாக குழம்பு ரெடியாக இருக்குது. கரெக்டாக திக்காக இருக்குது. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. வாசனையும் கமகமன்னு இருக்குங்க. நான் இங்கே கொஞ்சம் திக்கான கிரேவியாக செஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு லூஸாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டு லூஸாகவும் செஞ்சுக்கலாம். அவ்வளோதாங்க, அருமையான பலாக்கொட்டை குழம்பு, ஜாக் ஃப்ரூட் சீடு கறி ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே ஒரு நான்வெஜ் குழம்பு டேஸ்ட் இருக்குங்க. நல்ல ஒரு கறி குழம்பு டேஸ்ட்டு இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த பலாக்கொட்டையும் நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும். இந்த மசாலாவோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு வா சூப்பராக இருக்குங்க. சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்ல பொருத்தமாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பாராட்டு நிச்சயம். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பலாப்பழ சீசன் முடியறதுக்குள்ள மிஸ் பண்ணாமல் ஒரு தடவை நாள் நீங்கள் செஞ்சு பாருங்கள். திரும்ப திரும்ப செய்வீங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.